ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வே த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கிரீன்லேண்ட் டு மைக்ரேஷன் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ லேண்ட்கேட் OTT ஆப்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய பார்ட் 1 கண்டினியூட்டியா இந்த கதைகளை வந்து தொடருது. அதாவது பூமியில விண்கல் விழுந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முக்காவாசி பகுதி பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுது. பட் இருந்தாலுமே நம்ம கிராட்டி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு பங்கர்ல போயிட்டு சேஃபாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூட இருக்கிற பீப்புள்ஸோட சேர்த்து இப்படியே இவங்க லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க நடந்த ஒரு சில பிரச்சனை காரணமா இவங்க அந்த பங்கரை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு சேஃபான பிளேஸை நோக்கி போகும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் என்ன, கடைசியா அவங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா CG ஒர்க் அப்படின்றது ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாத விஷுவலும் சரி, அந்த லேண்டை காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தென் படத்துல அங்கங்க வரக்கூடிய அந்த ஹை மூமெண்டா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சர்வீத்துல ஏற்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆக்டிவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒன் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சர்வீத்துல படமா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே படத்தோட ஒரே நெகட்டிவ், தமிழ் டப்பிங் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பார்த்தீங்கன்னா 7.5 கொடுக்கலாம்.